இந்த திருவெண்காட்டில் இருக்கக்கூடிய 3 குளங்கள் இருக்கின்றனவே, இவை எத்தனை ஆண்டுகளாக இருக்கின்றன என்று உங்களால் அறுதியிட்டு சொல்ல இயலாது. காரணம், சிலப்பதிகாரத்திலேயே இதை பற்றிய குறிப்பு வருகிறது. கண்ணகி கோவலனை பிரிந்து இருக்கக்கூடிய காலகட்டத்திலே அவளுடைய தோழி சொல்லுகிறாள், சோமகுண்டத்திலும் சூரிய குண்டத்திலும் நீராடினால் உனக்கு அதனால் பலன் கிடைக்கலாம் என்று சொல்லுகிறார். அந்த சோமகுண்டம் சூரிய குண்டம் தான் திருவெண்காட்டிலே இருக்கக்கூடிய 3 குளங்களில் 2 குளங்கள். ஆனால் அவற்றில் நீராட வேண்டும் என்று அழைத்த போது கண்ணகி மறுத்து சொன்னதாக, பீடன்று என்று சொன்னதாக இளங்கோவடிகள் எழுதுகின்றார். எனவே 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இலக்கியங்களிலேயே இந்த திருக்குளங்கள் பதிவாகி இருக்கின்றன என்பதை பார்க்கிற போது, பன்னெடுங்காலமாக தமிழ் மரபில், சைவ மரபில் போற்றி வழிபடப் பெறக்கூடிய திருவெண்காட்டு பெருமான், இந்த திருவெண்காடு என்பதற்கு வடமொழியிலே ஸ்வேதாரண்யம் என்று பெயர். அதனால்தான் மெய்கண்டார் அந்த திருவருளினாலே பிறந்ததை குறிக்கிற வகையில் அவருக்கு ஸ்வேதன பெருமாள் என்று திருநாமமிட்டார்கள். பின்னாளில் அவரை ஆட்கொண்ட பரஞ்சோதி முனிவர் அவருக்கு மெய்கண்டார் என்று தீட்சா நாமம் தந்தார் என்பதையெல்லாம் பார்க்கிறோம். இந்த அச்சுத களப்பாளர் இருக்கிறாரே, மங்களாம்பிகையினுடைய கணவர், மெய்கண்டாரனுடைய பெற்றோர் இவர்கள் 2 பேரும். இந்த மங்களாம்பிகை என்கிற அம்மையாரனுடைய தந்தையார் யார் என்று பார்த்தால் சடையப்பர் என்று தெரிகிறது. கவிச்சக்கரவர்த்தி கம்பரை ஆதரித்த சடையப்ப வள்ளலனுடைய பெயரர்தான் மெய்கண்டார் என்கிற ஒரு புதிய செய்தியும் பல ஆய்வாளர்கள் வழியாக நமக்கு அறிய தந்திருக்கிறார்கள். மங்களாம்பிகைக்கு காங்கேயர் என்கிற பெயரிலே ஒரு சகோதரர் இருந்தார் என்றும், அவர்தான் மெய்கண்டாருடைய தாய்மாமன் என்றும், அவருடைய அரவணைப்பிலே மெய்கண்டார் வளர்ந்தார் என்றும் நமக்கு குறிப்புகள் சொல்லுவதனாலே, கம்பரை ஆதரித்த வெண்ணையூர் சடையன் திருவெண்ணைநல்லூர் சடையப்ப வள்ளலனுடைய பெயரன்தான் மெய்கண்டார் என்கிற சரித்திர குறிப்பையும் நாம் பார்க்கிறோம்.